ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல மைதா கோதுமை எதுவுமே சேர்க்காம மரவள்ளி கிழங்கும் தேங்காயும் வச்சு குக்கர்லயே சூப்பர் யம்மியா ஒரு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்க தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி துருவிட்டு அந்த தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல நம்ம ஏற்கனவே துருவிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் துருவின தேங்காய், 1/2 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். அது கூட ஒரு பெரிய சைஸ் முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் ரவை, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காயில இருந்து நல்லா கெட்டியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நெய் தடவி வச்சிருக்க பேக்கிங் ட்ரேல நம்ம செஞ்சு வச்சிருக்க கலவையை சேர்த்துட்டு பொடி பொடியா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. குக்கர்ல கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஏற்கனவே நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த ட்ரேவை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் யம்மியா மரவள்ளி கிழங்கு கேக் ரெடி. இன்னைக்கே செய்யலாமா? பாய்.